அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிதியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த அருட்பெருஞ்சோதி அகவன் திருவருட்பாவிலே ஒரு பதிகமாகும். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 221 உலவா நிதி. உபதலைப்பு எண் 7. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1379 1380. நற்குணநிதியே சற்குணநிதியே நிற்குணநிதியே சிற்குணநிதியே. நம் அருட்பெரும் செல்வம் எத்தனையோ வகையில் புனைந்து போற்றப்படுகின்றது. ஏனென்றால் அவர் எல்லாம் ஆனவராகவும் எல்லா தன்மையினராகவும் நன்மைகளுக்கு உறைவிடராகவும் தீமைகளையெல்லாம் ஒழிப்பவராகவும் எதற்கும் எட்டாதவராகவும் உலகம் அறிந்த எதுவும் அல்லாதவராகவும் கற்பனையில் படுகின்றவர் போல் தோன்றியும் அக்கற்பனைக்கு அப்பாலாய் கடந்து விளங்குபவராயும் உள்ளார் என்று உணர்ந்துணர்ந்து ஓதினாலும் உணரப்படாராய் உள்ளார் என்பது யாவும் உண்மையே ஆம். ஆகவே இங்கு நம் உலவா பரம்பொருளே இப்படி நற்குணநிதியே என்றும் சற்குணநிதியே என்றும் நிர்குணநிதியே என்றும் சிற்குணநிதியே என்றும் புனைந்துரைக்கப்படுகின்றார். இவற்றின் கருத்து விளக்கம்: நற்குணம் பிறர்க்கு நன்மையையே வழங்கி நல்லின்புறச் செய்யும் தன்மையாம். இத்தன்மை கொண்ட பரம்பொருள்தான் நற்குணநிதியாம். இதுபோல் சத்தாம் சுத்த நித்திய தன்மை கொண்டிலங்கும் பரம்பொருளே சற்குணநிதி எனப்பட்டுள்ளது. மேல் குறிப்பிடத்தக்க எக்குணமுமில்லாது நிர்மல சுத்த அருள் வண்ணமாய் எதற்கும் அறியப்படாததாய் இருத்தலின் நிர்குணநிதி என நிகழ்த்தப்படுகின்றார் நம் பதி. பின்னர் இப்பதி எல்லாம் அறிந்த சர்வஜன் என்னும் சித்தாம் ஞான வடிவினனாய் தன்மையினனாய் உள்ளவன் என்ற கருத்தை விளக்கவே சிற்குணநிதி என்று செப்பப்பட்டுள்ளது. இப்படியுள்ள நம் அருட்பெரும் ஜோதியாம் பரம்பொருள் நமக்கு திருவருளால் வழங்கும் செல்வத்துட் செல்வம் அருட்பெரும் ஜோதியேயாம். இது கொண்டு உலகம் உலவா இன்பம் பெறும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு